current passing through the conducting loop in the form of equilateral triangle. சரி, ஒரு equilateral triangle இருக்கு, அதுல current பாஸ் ஆகுது. ஒரு equilateral triangle. Equilateral triangle angle of the each angle is 60 degree. Okay, in the form of equilateral triangle எல்லாத்துலயும் current ஐன்ற current தான் flow ஆயிட்டு இருக்கு. Current passing through the conductor of loop in the form of equilateral triangle of side 4√3 centimeter is 2 ampere. இதுல pass ஆகிற current 2 ampere in each side. The magnetic field at the centroid is magnetic field இவ்வளவு இருக்கு. Then the value of alpha. Centroid உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். இதெல்லாம் perpendicular மீட் பண்ற center point தான் centroid. கரெக்ட் தானா? The centroid, the point. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சைடுல what is the magnetic field at the center due to one side? ஏய், இது எது மாதிரி இருக்கு இந்த டயக்ராம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு a long current carrying conductor ஃபார்முலா இருக்கா? இது D, இது θ1, இது θ2. அப்ப மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு a small current carrying conductor, a long current carrying conductor is mu naught I by 4 pi a. சரிதானா? ஏன்றது டிஸ்டன்ஸ் இன்டு sin θ1 பிளஸ் sin θ2. இது ஒரு சைடுனால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட். மொத்தம் எத்தனை சைடு இருக்கு? 3 சைடு. 3ஆல மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் mu. உனக்கு என்ன வேண்டி இருக்குன்றதா இப்ப கொஸ்டின். சி, இது θ1, இது θ2. It is clear, it is an equilateral triangle. அப்போ இது 60, இது 60, இது 60. அப்போ இது இதுவும் ஒரு equilateral triangle. இது 120 டிகிரியா இருந்திருக்கும். அப்ப θ1 ஒரு 60, θ2 ஒரு 60. அதுவும் தெரிஞ்சிச்சு. இன்னும் இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சென்ட்ராய்டுக்கு இந்த சென்டர்ல இருந்து இந்த எண்டு, அதான் டி, அதான் ஏன்னு நான் வச்சிருக்கேன். ஏ ஆர் டின்னு வச்சுக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ நம்ம என்ன எடுக்கலாம்னா, இதோடைய டிஸ்டன்ஸ் தெரியுது, இதோடைய டிஸ்டன்ஸ், இதோடைய மொத்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதை ஹெச்னு வச்சுக்கலாமா? ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஹைட். அப்போ இது எக்ஸ் ஆர் எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சேன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். எக்ஸ் எவ்வளவு? 4√3 the whole square. என்ன வரும்? 16 into 3. கரெக்டா? நைட்டை ஸ்கொயர் பண்ணிட்டோம். 16 3 பிளஸ் ஒய் என்றது இதுல பாதி. ஸோ 2√3 the whole square is 4 into 3 equal to h square. அப்போ 3/16 என்ன வருது? 48 பிளஸ் ஒரு 12. அப்ப என்ன வருது? h is equal to 48, 58, 60. h squared is 60. The length 60. இப்ப நமக்கு h வேணும். h is nothing but √60. இது எல்லாமே சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஸோ இந்த மிஸ்டேக், இது x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு y1 ஸ்கொயர். இது y1 வச்சுக்கலாம். இது h ஸ்கொயர். அப்ப h ஸ்கொயர் will be x1 ஸ்கொயர் மைனஸ் y1 ஸ்கொயர். x இந்த டிஸ்டன்ஸ் 4√3. அப்ப ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா 16 into 3. y1ன்றது half the value of xல பாதி தான் இந்த டிஸ்டன்ஸ். அப்போ 2√3. இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 4 into 3 சப்ஸ்ட்ராக்ட் ஆகுது 36. அப்ப h is nothing but, அப்ப மொத்த ஹைட் 6 meters. நல்லா கவனிக்கணும். உனக்கு இந்த ஹைட் 2:1 ரேஷியோல தான் இந்த டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். 2:1ன்னா இது அப்ப மொத்தம் 3, 2 ஒவ்வொரு பார்ட்டும் 2ன்னு எடுத்தேன்னா
இது வந்து 4 சென்டிமீட்டரா இருந்திருக்கும். இது 2 சென்டிமீட்டரா இருந்திருக்கும். எது? இந்த ஹைட். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் d நம்ம சொல்றோம்ல, which is equal to 2 சென்டிமீட்டர். இப்போ எல்லா SI யூனிட் மாத்தணும். b வேல்யூ நேரா கால்குலேட் பண்ணிடலாம். b equal to ஃபார்முலா போடு. 2 into 3 into mu naught வந்து 4 pi into 10 to the power of minus 7. எல்லாம் உன்னால போட முடியுதான்னு பாரு. Into I is given as 2 ampere. இதுல sin 60, ஏன்னா இந்த ஆங்கிள் ரேட்டு sin 60 plus sin 60 by 4 pi into 2 centimeter 2 into 10 to the power of minus 2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துரும். 4 pi கேன்சல் ஆயிடுச்சு. 2 கேன்சல் ஆயிடுச்சு. 3 into 10 to the power of minus 5. Sin 60 is nothing but root 3 by 2 into 2 times. ஏன்னா 2 times. அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் 3 root 3 into 10 to the power of minus 5 Tesla is the answer. So, அவன் இந்த வேல்யூ alpha into 10 to the power of minus 5 equal to 3 root 3 into 10 to the power of minus 5. Minus 5 cancel. Alpha value is 3 root 3 is the answer. 3 root 3 is the answer. So, நல்ல ஈஸியான கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணேன்.